ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 3 மொபைல் தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. இந்த 3 மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3ல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸு 256 GB. ஸோ வந்து செகண்ட்ஸ் தான் செம்மையாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. ஆக்சுவலாக விலை வந்து பார்த்தீங்கன்னா 25,000 25,000. அது தூக்கி அதை கிளிக்கங்க. நான் நீங்கள் 25,000 இப்போ அதிரடியாக விலை குறைக்கிறவங்க. ஒரு காசு அர்ஜென்ட் அவருக்கு, சரியா? ஒரு அவசரமாக ஒரு பொருள் வந்திருக்கு, வாங்க போகிறேன்றாரு, அதனால விலையை குறைக்கிறாரு. செம்ம அடிமட்டத்தில் குறைக்கிறாப்புல. சம்சா டீலாம் வந்திருக்கு. பேட்டரி வந்து 78. பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 78, 25,000 தராரு. ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வரலாறுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறது. அதே நேரத்தில் சின்ன சின்ன இஷ்யூ இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்ல. 256 GB. பேட்ரி ஹெல்த்து வந்து 78 இருக்குது. 78 பேட்ரி வந்து இது வந்து பெரிய பேட்ரி. எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட தாங்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃபேஸ் ஐடி மட்டும் அப்டேட்டில் தான் ஒர்க் ஆகல. ஸோ திரும்ப ஒரு அப்டேட் போட்டால் வந்துடும். ஸோ என்னென்னா, திரும்ப அப்டேட் போடும்போது கோடு வருமோன்னு ஒரு பயம் இருக்குல்ல. கோடு வருமா? இதுலலாம் வராது. இதுலலாம் வரவே வராது. ஸோ இது வந்து 256 GB உள்ள ஒரு மொபைலு. அப்புறம் பாக்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து கேபிளோடு இருக்குது. 25,000 அதிரடியாக குறைக்கிறதுக்கு காரணம் காசு தேவை. அவருக்கு ஒரு பவுன் வந்திருக்கு. ஸோ அது போய் வாங்கணும்னு நிற்கிறாப்புல. வாங்கினா மனுஷனுக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்கும். ஸோ அதுக்கு நம்ம தேவையான உதவியை செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 9R வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு, 256 GB. டிஸ்பிளே சேஞ்சுடு. விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6,500 தானேங்க. அவர் கஷ்டத்தில் விற்கிறாப்புல. 6,500 விற்கிறாப்புல. டிஸ்பிளே சேஞ்சுடுன்னு சொல்லி தான் விற்கிறாரு. பேக் டோரும் சேஞ்சுடு. டிஸ்பிளே மட்டும் சேஞ்சு கிடையாது, பேக் டோரும் சேஞ்சுடு. ஆனால் 12,256 OnePlus 9R நல்லா இருந்தால் இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 15,000 ரூபா. 128 வருஷ கணக்கில் வச்சுட்டு உட்காந்துருக்கோம் விற்காம. ஏன்னா அது வந்து 13,000 ரூபா. அது சார்ஜர் கிடையாது தான், நான் சொல்லவே இல்லை. சார்ஜர் ஃபோனு மொபைல் தான், பாக்ஸு மொபைலு. ஸோ 12,256 டிஸ்பிளே சேஞ்சுடு தான். கிளாஸ் மற்றபடி வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. கேமரா ஒர்க்கிங் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது. 6,500 உண்மையிலே அடிமட்ட விலை. நான் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒன்றே வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியை வந்து விலை குறைக்கிறாப்புல. ரியல்மி வந்து GT2 ப்ரோ வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே, 2 கோடு இருக்குது. வேறு என்னங்க ப்ராப்ளம்? பேக் டோர் உடஞ்சிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட விலை. எவ்வளோங்க? 7,500. 8,000 ரூபா போட்டாப்புல. இப்போ 500 ரூபா குறைச்சிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு GT2 ப்ரோ சார்ஜரோடு வச்சுருக்காப்புல. சார்ஜரே ஒரு 1000 ரூபா. அப்போ கணக்கு பண்ணால் வெறும் 6,500 தான் ஃபோனு. பெரிய மாடல் 7,500 தராப்புல. 7,500 அடிமட்ட விலை. ஸோ பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்ல பொருள், ஜென்யூனான பொருள், ஒரு நம்பகத்தன்மையோட ஒரு ஆள்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கோம். சரியா? 3 பொருள் இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.